வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு தேசிய சுகாதார திட்டத்துக்கு கீழ புதுசா நேரடியா ஆட்சேர்ப்பு செய்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா, நம்ம சேனல லைக் பண்ணிக்கங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவால்ல. இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தா லைக் பண்ணிக்கங்க கட்டாயமா. கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 9 போஸ்ட் குடுத்துருக்காங்க. 12 வேக்கன்சி இருக்கு. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு மார்ச் 28ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க விருப்பப்பட்டா அதுக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்க ஒன்லி ஆஃப்லைன் வழியா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது. எந்த அட்ரஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன் கோவில், நாகர்கோவில் 1 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க அப்ளை பண்ணணும். நேர்ல கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி இல்லன்னா தபால் வழியா நீங்க அனுப்பலாம். போஸ்ட்டு, அதுக்கான ஏஜ் லிமிட் அண்ட் குவாலிஃபிகேஷன டீட்டெயிலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீசர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பிஇஎம்எஸ் முடிச்சிருக்கணும். பிஇஎம்எஸ் முடிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் மினிமம் எல்லா கம்யூனிட்டிக்குமே 18 தான். பட் மேக்ஸிமம் மட்டும் கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஓசிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32, பிசி, எம்பிசிக்கு 34, எஸ்சி, எஸ்டிக்கு 37 குடுத்துருக்காங்க. இது ஜென்ரல் டர்ன்ங்கிறனால எந்த கம்யூனிட்டிய சார்ந்தவருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். எல்லா போஸ்ட்டுமே ஜென்ரல் டர்ன்ல தான் குடுத்துருக்காங்க. அதனால அத பத்தி பெருசா நீங்க கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்தது செகண்ட் போஸ்ட் மல்டிபர்ப்பஸ் ஒர்க்கர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். வேற எந்த குவாலிஃபிகேஷனும் கேட்கல. இதுக்கான ஏஜ் லிமிட் மினிமம் 18, மேக்ஸிமம் 59. அடுத்தது புரோகிராம் மேனேஜர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஎன்ஒஎஸ் இதில ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்க படிச்சிருக்கணும். இதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கம்யூனிட்டி வைஸ் குடுத்துருக்காங்க. ஓசிக்கு 32, பிசி, எம்பிசிக்கு 34, எஸ்சி, எஸ்டிக்கு 37. இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ண தெரியணும். அடுத்தது பார்மசிஸ்ட். இதில ஒரு வேக்கன்சி இருக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் பார்மசி கோர்ஸ் நீங்க படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தா மட்டும் தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஏஜ் லிமிட் மினிமம் எல்லா கம்யூனிட்டிக்குமே 18 தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஓசிக்கு 32, பிசி, எம்பிசிக்கு 34, எஸ்சி, எஸ்டிக்கு 37. அடுத்தது டேட்டா அசிஸ்டன்ட். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா ஐடி அல்லது பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது பிடெக் சிஎஸ் படிச்சிருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் இல்லன்னா நீங்க ஐடி, பிசிஏ ஆர் பிபிஏ அல்லது பிஎஸ்சி ஐடி படிச்சிருக்கலாம். அது கூட டிப்ளமோ 1 இயர் சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர்ல நீங்க வச்சிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட கேட்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஓசிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32, பிசி, எம்பிசிக்கு 34, எஸ்சி, எஸ்டிக்கு 37. அடுத்தது ஆயுஷ் கன்சல்டன்ட். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அதே தான் குடுத்துருக்காங்க. 32, 34, 37. ஸோ எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சேமா தான் குடுத்துருக்காங்க. அடுத்தது தெரபெட்டிக் அசிஸ்டன்ட். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க டிப்ளமோ இன் நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தா மட்டும் தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அதே தான் 32, 34, 37 கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சு குடுத்துருக்காங்க. அடுத்தது புரோகிராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க டிகிரி படிச்சிருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ண தெரியணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது என்ஆர்ஹெச்எம்க்கு கீழ நீங்க வொர்க் பண்ண மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அக்கவுண்டன்சி நாலேட்ஜும் இருக்கணும். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45 குடுத்துருக்காங்க. எல்லா கம்யூனிட்டிக்குமே 45 தான். அடுத்தது மருந்தாளுநர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th பாஸ் பண்ணிட்டு டிப்ளமோ இன் பார்மசி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம பார்மசி கவுன்சில்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பிஃபார்ம் படிச்சிருந்தாலுமே நீங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45 குடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க ஈஸியா அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ட ஜெராக்ஸ் எடுத்து அதில செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி அனுப்புங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்க டைரக்ட்டா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது அங்க வந்து நீங்க சப்மிட் பண்ணா போதும். அதுக்கு முன்னாடி எங்கேயுமே குடுக்க வேண்டியதில்ல. நீங்க அனுப்பும்போது உள்ளேயும் ஒரு தபால் கவர் வச்சு அனுப்புங்க. அப்பதான் நீங்க செலக்ட் ஆனாலுமே உங்களுக்கு கால் லெட்டர் வரும். உள்ள வச்சு அனுப்புற தபால் கவர்ல உங்களோட அட்ரஸும் ஸ்டாம்ப் ரூ. 30க்கு ஒட்டிருங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து சேரும். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.